ஹாய் விவாஸ், எல்லோருக்கும் வணக்கம். கண்மணி அன்புடன் நாடகத்தில் கார்த்திக் என்ன சொல்கிறாருன்னா, அன்பு, கண்மணி, வெண்ணிலா, ஜீவா எல்லாருமே வரட்டும்னு சொல்லிட்டு கார்த்திக் என்ன சொல்கிறாருன்னா, சார் பெரிய காம்படிஷன் ஒன்று இருக்குது, அதில் நம்ம ரெஸ்டாரண்ட்டு கலந்துக்க போகுது, நாங்கள் கலந்துக்கலான் இருக்கோம் டீமோட, அதில் ப்ரைஸ் மணி 20 lakhs தரேன்னு சொல்லியிருக்காங்க சார். அதுவும் இல்லாமல் அந்த காம்படிஷனில் நம்ம வின் பண்ணோம்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு பெரிய ஆர்டரு அது மாதிரி எல்லாமே தருவாங்க. இந்த இயர் ஃபுல்லாகவும் நமக்கு அந்த மணியோட ஃப்ளோ அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் சார். 2 வருஷத்துக்கு நமக்கு தட்டுப்பாடே இருக்காது ஆர்டருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அன்பு என்ன சொல்கிறாருன்னா ஜீவாட்ட, ஜீவா ஆமாம் ஜீவா, இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அதனால் இதை நம்ம இந்த காம்படிஷனில் எடுத்து நடத்துறதுக்காக நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னும் சொல்கிறாரு. அதுக்கு வெண்ணிலா என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன இது சரியான மாங்காய் மரத்தில் காய்ச்சி தொங்குற மாதிரி இல்லை சொல்கிறீங்க, நீங்கள் மாங்காய் இருக்கிற கதையா? இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், உங்களால் அந்த போட்டியெல்லாம் வின் பண்ண முடியாது, நான் இந்த ரெஸ்டாரண்ட்டு இன்வெஸ்டராக சொல்கிறேன், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கண்மணி சொல்கிறாங்க, ஏன் வேண்டான்றீங்க? எங்களுடைய ஸ்டாஃப் எல்லாம் சாதாரண ஆள் கிடையாது, நல்லா வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வெண்ணிலா சொல்கிறாங்க, வரப்போகிறவங்க எல்லாம் பெரிய பெரிய செஃப், அவங்கள எப்படி இவங்க சமாளிப்பாங்க அப்படின்னு வெண்ணிலா சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய செஃப்பாக இருந்தாலும் எங்கள் அண்ணன் இருக்கான், பயங்கர பெரிய ஷெஃப், அவன் சூப்பராக வின் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாரு கார்த்திக். அதுக்கு வெண்ணிலா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, ஒருத்தருடைய திறமையெல்லாம் வச்சுலாம் அங்கே வின் பண்ண முடியாது, டீமாக போயிட்டு தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும், அதனால் நீங்கள் இந்த காம்படிஷனில் கலந்துக்கிறத விட்டுடுங்க, நான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட இன்வெஸ்டர், நான் சொல்கிறேன், என் பேச்சை கேட்க மாட்டீங்களான்றாங்க. உடனே கண்மணி, முடியாது, நீ இந்த கம்பெனியோடைய இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய இன்வெஸ்டராக இருந்தாக்கா நீ எங்களெல்லாம் வேண்டான்னு சொல்லுவியா? நான் இந்த ரெஸ்டாரண்ட்டோடைய பார்ட்னரு, அதனால் ஷேர் பார்ட்னருன்றதுனால நான் பேசுகிறேன், நீங்கள் இது மாதிரிலாம் பேசாதீங்க, எங்கள் டீமை கேவலப்படுத்தாதீங்க அப்படின்னு கண்மணி சொல்கிறாங்க. உடனே இல்லை, ரொம்ப கண்மணியை டீஸ் பண்ணி பேசுகிறாங்க வெண்ணிலா. அப்போ ஜீவா சொல்கிறாரு, இங்கே பாருங்க வெண்ணிலா, நீங்கள் இந்த கம்பெனி இந்த ரெஸ்டாரண்ட்டினுடைய இன்வெஸ்டர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அதிகமாக நீங்கள் காசு போட்டிருக்கீங்க தான், ஆனால் கண்மணி இந்த கம்பெனியினுடைய பார்ட்னர், அதுவும் இல்லாமல் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவளை இந்த மாதிரி அசிங்கப்படுத்துகிற மாதிரி நடந்துக்காதீங்க, மரியாதையாக பேசுங்க வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்கிறாரு. அதுக்கப்புறமா 2 பேருக்கும், கண்மணிக்கும் வெண்ணிலாவுக்கும் போட்டி வருது. அப்போ கண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காம்படிஷனில் நாங்கள் வின் பண்ணலைன்னா நான் இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டே போயிடுறேன்றாங்க. உடனே நாங்கள் வின் பண்ணிட்டா நீங்கள் என்ன பண்ணுறீங்க வெண்ணிலா, சொல்லுங்கள், நீங்களே உங்கள் வாயால் சொல்லுங்கன்னு கண்மணி கேட்குறாங்க. அதுக்கு வெண்ணிலா சொல்கிறாங்க, நீங்கள் இந்த காம்படிஷனில் நீங்கள் வின் பண்ணிட்டா நான் இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அன்பை உங்ககிட்ட இருந்து பிரிச்சுடுறேன் நிரந்தரமாக அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. அதுக்கப்புறம் கண்மணி கிச்சன் ரூமில் அவங்க எல்லாம் காய்கறிலாம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது வெண்ணிலா ஸ்ட்ரெயிட்டாக வராங்க. கிச்சனில் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்மணியை பார்த்து, என்ன எல்லாம் வெளியே போயிட்டாங்க, நீ மட்டும் என்ன எலி உருட்டுற மாதிரி இங்கே நின்றுட்டு உருட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கண்மணி சொல்கிறாங்க வெண்ணிலாவை பார்த்து, நீ ஏற்கனவே அசிங்கப்பட்டது உனக்கு பத்தலை அப்படின்றாங்க. அப்புறம் அழகு அழகுன்ற நீ உன் அழகை வச்சு அன்பை வளைச்சிடலான்னு பார்க்குறியா? ஒரு காலமும் முடியாது, உன்னுடைய அழகை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண, உன்னை ஒருத்தவன் உனக்கு கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்கிட்ட பேசி கொண்டு உன்னை படகுல ஏற்றினானே, அது உனக்கு ஞாபகம் இல்லையா? உங்கள் அப்பா அம்மாலாம் தூக்கி உன்னை சி அப்படின்னு வெளியே போட்டாங்களே, அதெல்லாம் உனக்கு நினச்ச அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கண்மணி போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு அன்பு வெண்ணிலாவை பார்த்து கேட்குறாரு, ஏன் வெண்ணிலா, உனக்கு இந்த அசிங்கமே பத்தலையா? இது மாதிரி அசிங்கமாக நீ கண்மணி கிட்ட பாட்டு வாங்குறியே, உனக்கு வெக்கமா இல்லை? நீ நினச்சிட்ருக்க என்னை நீ அடைஞ்சிடலான்ட்டு, ஒரு காலமும் முடியாது
ஆயிரம் தான் இருந்தாலும் நானும் கண்மணியும் பிரிஞ்சிருந்தாலும் சட்டப்படி நானும் கண்மணியும் புருஷன் பொண்டாட்டி, அதை முதல் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அன்பும் சொல்லிட்டு போகிறாரு. வெண்ணிலா உக்கிர கோவத்தில் இருக்கிறாங்கங்க. நாளைக்கு கதையில் இவங்களுக்கு காம்படிஷன் போட்டிக்கு போவாங்களா, வின் பண்ணுவாங்களான்ற கதையை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, அதுவரையும் காத்திருப்போம். பை பை.